ஹலோ எவ்ரிஒன். கார்மொழி களம் சேனல்லிருந்து அன்புடன் நான். நம்ம இன்னைக்கு லவ் பற்றி பேச போகிறோம். காதல். காதல் அப்படின்ற தலைப்பு சொன்னதுமே நிறையா பேருக்குள்ள சின்னதாக ஒரு சிரிப்பு, இல்லை சின்னதாக ஒரு புன்முறுவல் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா காதல் எல்லார் மனசுலையும் எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே தான் இருக்குது. காதல் இல்லாமல், காதலை கடக்காமல், காதலுடன் வாழாமல், காதலே இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது. அதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும், மாறுபட்ட வெற்றி தோல்விகள் இருக்குமே தவிர காதல் இல்லாமல் ஒரு மனுஷனால் வாழவே முடியாது. காதல் ரொம்ப அழகியலான விஷயம். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயம் வரை காதல் ஒருத்தனை பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்குது, பாதிப்புக்கு உள்ளாக்கிட்டே தான் இருக்குது. ஏன் லைஃப்பில் லவ் எந்த மாதிரிலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல போனால், சின்ன வயசுலேருந்து இப்போ வரையும் யாரோ ஒருத்தவங்கள நான் காதலிச்சுட்டே தான் இருக்கேன், யாரோ ஒருத்தவங்க என்ன காதலிச்சுட்டே தான் இருக்காங்க. அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், சக தோழியாக இருக்கலாம், சக மாணவியாக இருக்கலாம், பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் ஓட்டுநராக கூட இருக்கலாம். லவ் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கணும், அது ரொம்ப பெரிய எல்கையாக நம்ம கொண்டு போகணும் அப்படிலாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துலேருந்தே காதல் இருக்குது. நம்ம ஒரு பேருந்தில் பயணம் செஞ்சிட்ருக்கோம், கண்டக்டர் நம்மக்கிட்ட, அந்த அந்த பேருந்தோட நடத்துனர் நம்மக்கிட்ட பேசுகிறாரு. பேசும் பொழுது சில்லறை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம முகம் சுளிக்காம சில்லறை இருக்குன்னு சொல்கிறோம். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு சின்ன புன்முறுவல் ஏற்படுது. அந்த புன்முறுவல் அன்பு செய்கிறதுக்கு காரணமாக அது ஒரு காதலாக தான் முற்படுது. ஸோ காதலுக்கு டெஃபனேஷன் ஆஃப் லவ் அப்படின்னா எதுவுமே கிடையாது. லவ்வோட அளவீடுகள் மாறுபடும், லவ்வோட அளவு மாறுபடும், லவ் செய்கிற பொருட்கள் மாறுபடும். அது உயிரற்றதாக இருக்கலாம், உயிர் உள்ளதாக இருக்கலாம், இப்படி என்னவா வேணா இருக்கலாம். ஆனால் காதல் மாறுபடவே படாது. இங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கப்படும் பொழுதோ, இல்லை ஒரு பெண் ஒரு ஆணை காதலிக்கப்படும் பொழுதோ, அது வெற்றி தோல்வி எதை சார்ந்து இருக்கிறதுனா, அது அவங்களோட மனநிலை சார்ந்து இருக்கின்றது. காதல் ஒருபோதும் தோல்வி நிலையை தழுவுறதே இல்லை. காதலர்கள் மட்டும்தான் தோல்வி நிலையை திடீர்னு நான் தழுவுறாங்க. யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது எனக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தினேன் இந்த தலைப்பு தான் காதல். தலைப்பு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தலை, அந்த தலைப்பில் அடங்கியிருக்க அந்த சொற்கள் எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம கார்மொழி களம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.